கொடுத்துக்கிற 14 ஏக்கர் லேண்டு கொடுத்துக்கிற ஒரே ஆள் ஒரு எம்ப்ளாய்க்கு 2 வீடு கொடுக்காதுன்னு சொல்கிற நீ ஒரு எப்படி நீ ஒரு ஜிவிடி காலேஜுக்கு ஃபஸ்ட் கிளை காலேஜுக்கும் 14 ஏக்கருங்க ஒரு ஆளுக்கு எப்படி கொடுக்கல நீ ஒரே ஆளுக்கு அலாட்மெண்ட் பண்ணிக்கிற எம்ப்ளாய்க்கு வந்து கால் சைடு கொடுக்கறதுக்கு நீ எங்களை வாபஸ் கொடுன்ற இதை வந்து நீங்கள் ஒரே காலேஜுக்கு இவ்வளோ லேண்டு கொடுத்துக்கிற அடுத்து பிஜேபியுடைய சொத்துடைய மதிப்பு இன்றைக்கி எவ்வளோ 3000 கோடி. ஏன்னா இன்றைக்கி தங்கவயலில் பரபரப்பாக பேசப்பட்டது பிஜேஎம்எல்லுடைய 2 வீடு வந்து கொடுக்கக்கூடாது, அதனால தான் இந்த மீட்டிங் நடத்துகிறோம். இப்போ இந்த 2 வீடு வந்து எஸ்டிபிபி எம்ப்ளாய்க்கு வந்து 2 வீடு இருந்தால் ஒரு வீடு கொடுன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டு ஒரு புல்டன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு வீடை வந்து நீங்கள் சரண்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்டன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நாம் என்ன சொல்கிறோன்னா, தொழிலாளிங்க எந்த விதத்திலும் நீங்கள் பயப்படாதீங்க, எந்த விதத்திலும் பயப்படாதீங்க, எதுக்கும் நீங்கள் சரண்டர் பண்ணுறதோ ரிப்ளை பண்ணுறதோ எந்த வேலையும் செய்யாதீங்க. அதுக்கு தகுந்த வேலை ஐஎன்டிசி தொழிற்சங்கம் செய்து மற்ற தலைவர்களும் செய்கிறாங்க. நம்ம வந்து லீகலாக செய்யலாம், நம்மக்கிட்ட எல்லா லீகல் பாயிண்ட் இருக்குது, லீகல் இருக்குது, அந்த லீகல் பிரகாரம் இதை நம்ம செய்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஆர்எஸ் 96 எம்ப்ளாயிங்களுக்கு போனாங்க. அப்போ வந்துட்டு கண்டிஷன் டெபாசிட்டை 4000 ரூபாய் கொடு, 100 ரூபா வாடகை கொடுன்னு மேனேஜ்மெண்ட்டு ஒரு புல்டன் போட்டாங்க. அந்த புல்டன் பிரகாரம் வீடுங்களுக்கு டெபாசிட் கொடுத்தாங்க. இது மேனேஜ்மெண்ட் போட்டுக்கிற புல்டன். அதுக்கடுத்து எஸ்டிபிபிஎம்மில் 7/8/26 போனாங்க, 7/8/2006 போனாங்க எஸ்டிபிபிஎம்மில். எஸ்டிபிபி எம்ப்ளாய் போகும்போது என்ன ஆச்சுன்னா 3116 பேர் எஸ்டிபிபி எம்ப்ளாய். பிஜிஎம் ரெக்கார்டு பிரகாரம் வந்து 3000 இதுதான் எஸ்டிபிபி லிஸ்ட். டோட்டல் 3000. இந்த டேட்டு வந்து 2/2/2001 டோட்டல் எம்ப்ளாயி வந்து பாருங்கள் 3553 எஸ்டிபிபி எம்ப்ளாயி போயிருக்காங்க லாஸ்ட். இதுதான் இந்த பிரகாரம் வந்து என்ன சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டுன்னா, எஸ்டிபிபி எம்ப்ளாய்க்கு நாங்கள் வீடு கொடுக்குறோம், 3550 பேருக்கு நாங்கள் வீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, 3350 பேரில் வந்து எஸ்டிபிபி எம்ப்ளாய்க்கு வந்து வெறும் பாருங்கள், இது வந்துட்டு பாருங்கள், இது மேனேஜ்மெண்ட்டு ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ். இதை நாம் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டு பண்ண டாக்குமெண்ட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2882 பேருக்கு எஸ்டிபிபி எம்ப்ளாய்க்கு வீடு இருக்குது. 3556 எம்ப்ளாயில் 2812 பேருக்கு தான் எஸ்டிபிபிக்கு வீடு இருக்குது. மீதி எம்ப்ளாய்க்கு 300 பேருக்கு வீடு இல்லைன்றோம். ரைட். அடுத்து லீஸு டெபாசிட் பண்ணிட்டோம், 50 ரூபா, 100 ரூபா டெபாசிட், 1000 ரூபாய் டெபாசிட்டு, 100 ரூபா வாடகை. அந்த வீடு வந்து 4500 வீடு இருக்குது பிஜிஎம்எல். அடுத்து அன்ஆத்தரைஸ்ன்னு சொல்கிறோம், அது வந்து தப்பான வார்த்தை. எப்படின்னா, அப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டவங்க, விஆர்எஸ் ஆனவங்க, விஎஸ்எஸ் ஆனவங்க, அந்த ஸ்கீம்லாம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், வீடு கொடுத்துருவாங்க. ஓசிட்டு சீட்டு வாங்கி போடணுன்னு காலி சீட்டு ஒன்று செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வீடு கொடுத்துருவாங்க. அப்போ எம்ப்ளாயிக்கு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி எம்ப்ளாயி வந்து 3500 வீடுங்க இங்கே இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, அன்ஆத்தரைஸ்ன்னு சொல்கிறாங்க, அது டெபாசிட்டில் வீடு. ஆனால் டோட்டலாக வீடு வந்து 10,990 வீடு. இது பாருங்கள், மேனேஜ்மெண்ட்டே சொல்லிக்குது 10,911 வீடு மேனேஜ்மெண்ட்டு இருக்குது, இந்த ரெக்கார்டில் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்குறான். கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், நீ அவ்வளோ வீடு மேனேஜ்மெண்ட்டில் இன்றைக்கி இருக்குதுன்னு நீ சொல்லும் போது இதனுடைய காஸ்ட்டு 73 கோடி டோட்டல் டவுன்ஷிப்க்கு கொடுத்துட்டுருக்குறான். மேனேஜ்மெண்ட் பிடிச்சி கொடுத்துட்டுருக்குறாங்க 73 கோடி இதனுடைய காஸ்ட் பிடிச்சி கொடுத்துட்டுருக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ அடிஷ்னல் வீடுன்னு கேட்குறேன். அடிஷ்னல் வீடு வெறும் 400 500 வீடு தான் அடிஷ்னல் வீடு இருக்குது. யாருக்கு, எம்ப்ளாய்க்கு. அந்த எம்ப்ளாய்க்கு அடிஷ்னல் வீடுன்னு சொல்ல வரும்போது யார் யார் அடிஷ்னல் வீடு கொடுக்குறாங்கனாக்கா, அன்றைக்கி எல்லாம் சொல்கிறபடி அப்படி இல்லை, பெரிய ஃபேமிலிலாம் இல்லை. யார் எம்ஆர்ஏன்னா ஃபோர்மனுக்கு 2 வீடு கொடுப்பாங்க, ப்ரொமோஷனுக்காக கொடுத்தது. அப்புறம் பிளாஸ்ட் அண்டர்கிரவுண்டில் போய் பிளாஸ்ட் பண்ணுறாங்க பாரு, அவங்களுக்கு 2 வீடு கொடுப்பாங்க. அடுத்து மிஷின் மேன், அதாவது ட்ரில் பண்ணுறாங்க பாரு, மிஷின் மேன், அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறமா ஹெட்மேஸ்ட்ரிக்கு கொடுப்பாங்க 2 வீடு. அடுத்து அசிஸ்டன்ட் ஃபோர்மனுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒர்க் ஷாப்பில் வந்து ஃபோர்மன் வந்து ப்ரொமோஷன் ஆகும், அப்போ 2 வீடு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் கிரேட் ஃபிட்டரு, வெல்டரு, டர்னர், இவங்களுக்கு தான் 2 வீடு. ஆஃபீஸில் வந்து சொன்னபவன் ஆஃபீஸில் கிழக்குங்களை ப்ரொமோஷன் ஆகும், ஆகும்போது அவங்களுக்கு 2 வீடு கொடுப்பாங்க. அடுத்து ஆஃபீஸர்ஸ் டிரைவருங்களுக்கு 2 வீடு கொடுப்பாங்க.
ஆர்டினரி ஜென்ரல் லேபருக்கு வீடே கிடையாது, வீடே கொடுக்கல, ஒரு வீடு கூட கொடுக்கல. இந்த மாதிரி ப்ரொமோஷன் மேலே தான் கொடுத்தது. பே யூனிட்டில் யாருங்க அடுத்த பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன ஆகுனா ப்ரொமோஷன் ஆனோன்னா இவங்களுக்கு ஒயிட் கார்டு இருக்கும், அது எல்லோ கார்டை மாற்றி மேலே எடுத்துவாங்க, எம்ஆர்இன்னு சொல்லுவாங்க. அது ஸ்பெஷல் இல்லை அவங்களுக்கு, ப்ரொமோஷன் ஆனாலும் ஸ்பெஷல். இது வந்து பிஜிஎம்எல்லாம் பண்ணுது. இப்படி மைனிங் ஏரியாவில் மைனிங் ஹவுஸுங்களில் வந்து இன்றைக்கி அவன் என்ன சொல்லிக்கிறான், இந்த வீடுகளில் வந்து பிஜிஎம்எல் குடிசைன்னு சொல்லிக்கிறான். ஹண்ட்டு இது பாருங்க, இப்போ நம்ம சொல்ல பிஜிஎம்எல் சொல்லியிருக்குது. இது பாருங்க ஹண்ட், இது பாருங்க ஹண்ட்டுன்றான், குடிசைன்றான். இதை குடிசைன்னு சொல்கிறான், இந்த வீட்டை வந்து குடிசைன்னு சொல்கிறான். இந்த குடிசைக்கு வந்து இவன் தான் கேல்குலேஷன் போட்டுக்கிறான்னா 150 300 ஸ்கொயர் ஃபீட்டு தான் எடுத்துங்க. 150லேருந்து 300 ஸ்கொயர் ஃபீட். 300 ஸ்கொயர் ஃபீட்டுன்னா எவ்வளோ ஆச்சுங்க? 1200 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சைட்டு, ஃபுல் சைட்டு வருது. அது ஆஃப் சைட் வந்து 600 வருது. 600ல் 300 சைட்டுன்னா கால் சைட்டு. இந்த கால் சைட்டுக்கு தான் இப்போ நம்ம கோஜாடி இருக்குது. கால் சைட்டு பாருங்கள், 150 300 ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறோம். 300 ஸ்கொயர் ஃபீட்டுன்னா கால் சைட்லாம் வருது. அந்த காலத்தில் இதுக்கு முன்னே இருந்த நம்பி நன்மதி செல்வம் வந்து இன்னைக்கு நேரத்தில் அவர் பாராட்டணும். அவர் என்ன சொன்னார், கரெக்ட், எம்ப்ளாயிக்கு 2 வீடு கொடுத்தா, வீடு கிடையாது, 2 ரூம். இப்போ 300 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு எவ்வளோ ஆகுது? இது பாதி வருது. இதில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பசங்க நம்ம எப்படி வாழ முடியும்? அதுக்கு எம்ப்ளாய்க்கு 2 வீடு இல்லை, வீடு இல்லை, அது 2 ரூம் கொடுத்தாங்க. 2 ரூம் கணக்கு போட்டு மேனேஜ்மெண்ட்டில் நன்மதி செல்வம் சார் டெல்லிக்கு லெட்டர் எழுதினார். இது வந்துட்டு 50 பைசா வீடு தான். ஸ்கொயர் ஃபீட்டு 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இல்லை. 300 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பேர் 2 வீடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி டெல்லிக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டு தேவைன்னா அவர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். இங்கே இப்போ இருக்கிற ஆஃபீஸர்களுக்கு விஷயம் தெரியாது. யார் வந்துக்கிற ஆஃபீஸர்ஸில் டெப்டேஷன் ஆஃபீஸர்ஸுங்க யாருக்கும் எந்த விஷயமும் தெரியாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் பேச்சு கேட்டாங்கன்னு தெரியல, என்ன தெரியல. நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் லீகலாக இருக்குது. நம்ம இதை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இட்மெண்ட் அப்ரோச் பண்ணுறோம். எம்பி கூட இது ஒரு காப்பி நம்ம கொடுக்கும். ஏன்னா அது வந்து லீகல். நம்ம ஒன்றும் அண்ணா தேசம் உள்ளே போயிடல, வீட்டு உள்ள அண்ணா தேசம் உள்ளே போய் மூந்துட்டு ஒடிச்சிட்டு உள்ளே போயிடல. நம்ம என்ன கேட்குறோம், எங்களுக்கு நீ வீடு கொடுத்துக்கிற ஹவுசிங் அலாட்மெண்ட் லெட்டர். இது பாருங்க, இது பாருங்க, மேனேஜ்மெண்ட்டை அலாட்மெண்ட் லெட்டர் கொடுக்குறான். 2 வீட்டுக்கு அலாட்மெண்ட். இது மேனேஜ்மெண்ட்டு அலாட்மெண்ட் பண்ணுறது. எம்ப்ளாய்க்கு அலாட்மெண்ட் பண்ணி பே யூனிட்டுக்கு கொடுக்குறான். பே யூனிட்டில் போட்டு பேமெண்ட் கவரில் பேமெண்ட்டில் டிடக்ஷன் ஆகுது. ஹவுசிங் கமிட்டி அப்ரூவல் பண்ணி பர்சனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு பே யூனிட்டுக்கு போயிட்டு வீடு கொடுக்குறான். பாருங்கள் பாருங்கள் எம்ப்ளாயி, இது வந்து ஒரு சாம்பிள் தான் கொடுக்குறாங்க. 2 வீடு கொடுக்குறாங்க. இது அதனால் இது வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியல, இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியல. இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் எம்பிக்கும் சரி இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். இது பர்ஃபெக்டாக வந்து மேனேஜ்மெண்ட்டு அப்ரூவல் பை மேனேஜ்மெண்ட். நம்ம அன்னத்தைசா நம்ம உள்ளே போகல. அதனால இது வந்து ரீகன்சல்ட் பண்ணி அந்த இதை வந்து சிஎஸ் வந்து வாபஸ் வாங்கும். அவருக்கு தெரியல, பாவம். அவருக்கு ஓஎஸ்டி அபிலேஷனுக்கு ஒரு புதுசாக வந்துக்கிறார் ஆஃபீஸர், ஜாயின் ஜோசப்னு ஒருத்தர் வந்துக்கிறார் ஓஎஸ்டியா. இந்த 2 பேருக்கும் தெரியல. அவங்க 2 பேருக்கும் நான் இது சொல்கிறேன். இது வந்து லீகலாகவே கரெக்டாகவே இருக்குது. அடுத்து நாகரத்னமா 2007 சொல்லியிருக்கிறாங்க, இந்த வீடு வந்து டிஸ்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பார்த்து நாகரத்னமா ஜட்ஜ்மெண்ட். பாருங்க, நாகரத்னமா ஜட்ஜ்மெண்ட். நாகரத்னமா ஜட்ஜ்மெண்ட்டில் இது வந்து டிஸ்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மண், இது ஒன்றும் இல்லை, வெறும் லேண்ட் வேல்யூ தான் போட்டுக்கிறாங்க. பில்டிங் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் பில்டிங் ஆனது. இதை வந்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, இது வந்து தொழிலாளிகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாகரத்னமா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இது வந்து நான் நீதி அரசு நாகரத்னமா சொன்னபடி இது வந்து மண் ஒன்றுமே இல்லை, வெறும் இது தான். இது பாருங்க, எஸ்டிபிபி எம்ப்ளாயோட வீடு கோரத்தை பாருங்க. இதுதாங்க பிஜிஎம்எல் வீடு. செஞ்சு எங்களை காப்பாற்றணும், எங்களுக்கு நல்ல வழி பண்ணணும். உங்களால் பண்ண முடியும். உங்களை மாதிரி பேப்பருக்காரங்களும் டிவிக்காரங்களும் உங்களால் தான் முடியும். எங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ண பாரு. தொழிலாளிகளுக்கு இந்த வீடுக்கு தான் நாங்கள் சண்டை போட்டுருந்தோம். இதுதான் இன்னைக்கு பிஜிஎம்எலோட வீடு. இந்த வீடை வந்து இதில் ஒரு வருத்தமான விஷயத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பேப்பரில் ஒருத்தருக்கார் நம்ம நண்பர் சீதர் பிள்ளைன்னு, அவர் என்ன பண்ணுறாரு, எப்போ பாரு யார் வந்தாலும் எப்போ பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், எப்போ பொசிஷன் சர்டிஃபிகேட்னு கேட்குறாரு. இந்த வீட்டுக்கு பொசிஷன் சர்டிஃபிகேட் வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறோம்? அவருக்கு வந்து தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் எங்கள் விஷயத்தில் நீங்கள் வளராது. நீ எம்ப்ளாயிங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகல, அத்தை கேளு. 25 வருஷமாக எங்களுக்கு தொழிலாளிகளுக்கு குடிக்க தண்ணி இல்லை, அத்தை கேளு. கிளீனிங் இல்லை, அத்தை கேளு. இன்றைக்கி ஒரு தொழிலாளி சாப்பிட்றோம், ஹாஸ்பிட்டலில், அத்தை கேளு. அதை விட்டு எப்போ நீ பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கேள்வி பண்ணுறாரு. அவரை வந்து தயவுசெய்து இதுலேருந்து நான் கேட்டுக்கிறேன், இன்னொரு முறை நீங்கள் கேட்காது. இது வந்து கேபினட் டிசிஷன்.
இந்த வீடு வந்து கேபினட் டிசிஷன் ஆகிக்குது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் ஆகிக்குது. இந்த ஆர்டர்ஸை வந்து யாருமே எதுவும் மாற்ற முடியாது. என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு பொது சர்டிஃபிகேட் வந்தே தீரும். அதுதான் நம்ம சொல்ல வரோம். இந்த வீட்டை வந்து தொழிலாளிகளுக்கு இன்னைக்கு ஆச்சு. அடுத்து இப்போ நாம் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு வந்து 2 வீடு கொடுத்துக்கிறோம், ஒரு வீடு காலி பண்ணுன்ற. இன்னைக்கு ஜேஐடி காலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குற லேண்டு? இந்தா ஜிவிடி காலேஜ் பாருங்கள், நீங்களே பாருங்கள் எத்தனை ஏக்கர் கொடுத்துருக்க? 14 ஏக்கர் லேண்டு கொடுத்துக்கிற ஒரே ஆள். ஒரு எம்ப்ளாய்க்கு 2 வீடு கொடுக்காதுன்னு சொல்கிற நீ ஒரு எப்படி நீ ஒரு ஜிவிடி காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் கிளை காலேஜுக்கும் 14 ஏக்கருங்க ஒரு இடம். ஒரு ஆளுக்கு எப்படி கொடுக்கலாம்? நீ ஒரே ஆளுக்கு அலாட்மெண்ட் பண்ணிக்கிற. எம்ப்ளாய்க்கு வந்து கால் சைடு கொடுக்கறதுக்கு நீ எங்களை வாபஸ் கொடுன்ற. இதை வந்து நீங்கள் ஒரே காலேஜுக்கு இவ்வளோ லேண்டு கொடுத்துக்கிற. அடுத்து சொர்ணா இன்ஸ்டியூட்டுக்கு 4 பங்களா கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் ஐடி அதுக்கு நான் 3 பங்களா கொடுத்துக்கிறேன். ஒரே ஆளுக்கு எப்படி நீ அலாட்மெண்ட் பண்ணலாம்? எம்ப்ளாயி திரும்பி உழைச்சவன் கஷ்டப்பட்டவன் லீகலாகிற வேலைக்கு நீ காலி பண்ண சொல்கிற மேனேஜ்மெண்ட் இது மாதிரி என்ன நீ ஆக்ஷன் எடுக்கிற? நீங்களே பாருங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ லேண்டு கொடுத்துக்கிறேன்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லேண்ட் எவ்வளோ கொடுத்துக்கிறேன்? இது பாருங்க, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கிற லேண்ட். இத்தனை ஏக்கர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீ கொடுத்துக்கிற. இது நீ கொடுத்துக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான் எல்லாம். ஸ்டேட் கவர்மெண்ட் இத்தனை ஏக்கர் நீ லேண்டை கொடுத்து தோழியாளி வந்துட்டு 20க்கு 30 சைட்டுன்னு சொல்லிவிட்டு வெறும் 300 ஸ்கொயர் ஃபீட்டு வீடை வந்து காலி பண்ணுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இது? நீங்களே சொல்லுங்கள். பேப்பர் இருக்கிற நீங்களே சொல்லுங்கள். இப்படி வந்து அராஜகம் பண்ணுறாங்க. இது வந்து நாங்கள் ஒத்துக்கிறது இல்லை. இது லீகலாக கோர்ட்டு மூலிமா நாங்கள் என்ன பண்ணணுமோ கோர்ட்டு மூலிமா நாங்கள் போகிறோம். அடுத்து பாருங்கள், ஸ்டாண்டிங் ஆர்டரே சொல்லிக்குது. பிஜிஎம்எல் ஸ்டாண்டிங் ஆர்டர் சொல்லியிருக்குது. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் பிரகாரம் தான் இன்றைக்கி பிஜிஎம்எல் நடந்துருக்குது. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் பற்றி தான் சிஎஸ்ஓ இருக்கிறாரு, ஓஎஸ் இருக்கிறாரு, ஃபைனான்ஸ் மேனேஜர் இருக்கிறாங்க, வீடு வசூல் பண்ணுறாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதில் தான் நடக்குது. இதில் என்ன சொல்லிக்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டில்? இந்த இடத்துல சொல்லியிருக்கு, எம்ப்ளாய்க்கு அலாட்மெண்ட் ஆகிடுச்சா, பர்சனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சா, எம்டி சைன் பண்ணிட்டாரா, பேய் வீட்டுக்கு போச்சா, வீடு அவனுக்கு சொந்தம். இது ஸ்டாண்டிங் ஆர்டரில் நீங்கள் படிச்சு பாருங்க. அப்படி ஸ்டாண்டிங் ஆர்டர் பிஜிஎம்எல் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிறகு தான் இன்னுமே பிஜிஎம்எல் நடத்துங்க. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் பிறகு எங்களுக்கு வீடு சொந்தம். அன்றைக்கி எல்லா தலைவரும் சொன்னாங்க. என்ன மதன் தலைவர், ராஜகோபால் தலைவர், அண்ணன் பக்தவச்சலம், சௌரிதாஸ், டிஎஸ் மணி தலைவர், ராஜேந்திரன் தலைவர், கே ராஜேந்திரன், இந்த மாதிரி எல்லா தலைவரும் அன்றைக்கி என்ன சொன்னாங்க, வீடு சொந்தமாக கொடுத்தா எல்லாம் போராடினோம். 10,000 வீடு நீ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீயே 10,000 வீடு இருக்குதுன்னு கணக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து ஏன் நீ 2007 எங்களுக்கு கொடுத்த வீடு, 2007 கொடுத்த வீடு ஏன் நீ இது வரைக்கும் நீ அது 2 வீடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கு நீ கிளைம் சொல்ல? அது மேனேஜ்மெண்ட் தப்பு தானே? 17 வருஷம் ஆகிட்டு பிறகு இன்றைக்கி வந்து 2 வீடுன்னு சொல்கிறேன். எங்களுக்கு 300 ஸ்கொயர் ஃபீட் கூட வீடு இல்லை. அது இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டு 150 200 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, இதை வந்து எம்ப்ளாய்களுக்கு வீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அஃபிடேவிட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. நகரத்தாம இதில் இருக்குது 2007 இருக்கும். இது மேனேஜ்மெண்ட்டுக்கு கவனத்துக்கு போனாங்க. இதை எடுத்து நீ பார். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, தொழிலாளிகளுக்கு வீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. சார், இப்போ திடீர்னு தொழிலாளிகள் 2-3 வீடு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் சார்? சார், காரணம்னு பார்த்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து தவறான ஒரு கண்ணோட்டத்தில் போயிருக்கு. இப்போ இது எல்லாமே லீகலாக இருக்குது. 2 வீடு வந்து மேனேஜ்மெண்ட் அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்து பேமெண்ட் டிடக்ஷன் ஆகிட்டு பண்ணுறது தான் வீடு எங்களுக்கு. இப்போ இந்த திடீர்னு வந்து இடைவெளி இப்போ இருக்கிற இவங்களுக்கு தெரியாது, எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லை அவங்ககிட்ட. செக்யூரிட்டி ஆஃபீஸர் சில டாக்குமெண்ட்ஸ் நானே கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, அவர் என்ன பண்ணார், எம்ப்ளாயிங்களை தொந்தரவு கொடுத்தார். நீ தொந்தரவு கொடுக்கும்போது என்ன பண்ணேன் நான், எம்ப்ளாயிங்களுக்கு இதை பாரு, இது டெபாசிட் இருக்குது 90 டெபாசிட் பண்ணியிருக்கிறது. இது பாருங்க, ரெண்ட்டு. இது மேனேஜ்மெண்ட்டே புல்டன் போட்டேன். நீ பிஆர்எஸில் போங்க, போனீங்கன்னா உங்களுக்கு நான் வீடு கொடுக்குறேன்ட்டு புல்டன் போட்டுக்கிறேன். மேனேஜ்மெண்ட்டே புல்டன் போட்டுக்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் வீடு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்களே புல்டன் போட்டுக்கிறாங்க. வீடு கொடுக்கணும்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் சொல்லலை, நீ புல்டன் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 10 ரூபான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 10 ரூபான்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 10 ரூபா போட்டு எங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு வரதில்லை. எங்களுக்கு வரது வெறும் 150 200 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும். 300 ஸ்கொயர் ஃபீட் நீயே கேல்குலேஷன் கொடுத்தோம்னா எங்கள் வீடு எவ்வளோ வருது, நான் வீடு காட்டினேன்ல, அது 300 ஸ்கொயர் ஃபீட். கால் சைடு கூட இல்லை. இந்த கால் சைடுக்கு தான் நாங்கள் சண்டை போட்டுனோம். இது வந்து இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியல. லாஸ்ட்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கூட சொல்லியிருக்கிறாங்க, எம்ப்ளாயிங்களுக்கு லாஸ்ட்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு என்னென்னா 92 வேஜ் ரிஷன் இல்லாததுனால
எல்லா தலைவரும் சேர்ந்து நம்ம கேஸை போட்டனால 52 கோடி தொழிலாளி கொடுன்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஆர்டர் பண்ணுச்சு. அந்த நேரத்தில் பிஜேபி கவர்மெண்ட்டு எங்களை எதுக்கும் கண்டுக்கல. மறுபடியும் நம்ம ஒரு கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணோம். அப்போ என்ன சொன்னாங்க அவங்க, ரைட் தொழிலாளிக்கு வேஜ் ரிவிஷன் ஆகல, லோ பேமெண்ட்டில் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க, எஸ்டிபிபியில் போயிருக்காங்க, அதனால் அவங்க கொடுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி 52 கோடி கொடுத்துருந்தா அது இன்ட்ரெஸ்ட் சேர்த்து அவங்களுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ இது மேலே தான் நம்ம போயிட்டு இதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க, திடீர்னு எம்ப்ளாயை க்ளாஸ் பண்ணுறதுக்கு வீடு எடுத்துனுக்குறாங்க. இது வந்து லீகலாக மேனேஜ்மெண்ட்டு லீகலாக தொழிலாளிக்கு கொடுத்த வீடு, பர்சனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து வீடு, அப்பாயின்மெண்ட் பண்ண வீடு இது. அதனால் இந்த வீடை நாங்கள் எந்த காரணத்தை மட்டும் கொடுக்க முடியாது. இப்போ எங்களுக்கு உங்களே சண்டை வைக்கிறாங்க. இப்போ தொழிலாளி என்ன சொல்கிறான், சும்மா அண்ணா தசை கட்டின்னு அவனை காலி பண்ணுறான். அப்போ எங்களுக்கு சண்டை தானே வைக்கிறேன். நீங்கள் தானே இப்போ 10,000 வீடு இருக்குது, நீயே கணக்கு கொடுத்துட்டு இப்போ வந்து வீடு காலி பண்ணுறதுல எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். இது நியாயம் இல்லை, இது அநியாயம் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு. எம்பி கவர்னத்துக்கு நான் கொண்டு போகிறேன், எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துன்னு போயிட்டு கோர்ட்டில் ஒரு ஃபைல் பண்ணுறேன் கேஸு, லேபர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறேன். இது மேலே எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. தெரிலனா நன்மதி சொல்லு ஓஎஸ்டி வந்து கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். அவரை கேட்டால் அவர் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவார். அவருக்கு தெரியும். நாங்கள் ஏற்கனவே பாருங்கள் அருண் ஜேட்லி சாரை மீட் பண்ணோம், அவர்கிட்ட மெமராண்டம் கொடுத்துருவோம். இந்த விஷயமா அப்போவே நாங்கள் மெமராண்டம் அருண் ஜேட்லி வந்திருந்தார், அவர்கிட்டே நாங்கள் கொடுத்துருவோம். இப்படி அந்த காலத்துலேருந்து நம்ம ஐஎன்டிசிக்கு இதை நம்ம வலியுறுத்தினே வரும். எல்லாமே வந்துட்டு நாங்கள் கரெக்டாக வழி. அடுத்து இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பிஜிஎம்மில் வந்து 1972 வந்து 1972 கர்நாடகா ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வாங்கிச்சு, இந்த பிஜிஎம்மில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அன்றைக்கி எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 8,51,14,000 வாங்கிக்கிறாங்க இந்த அசெட். எவ்வளோதான் 8,51,14,000 வாங்கியிருக்கிறாங்க. இது பாருங்க டாக்குமெண்ட்ஸ். இவர் 72 வாங்கினது 8 கோடி தான் இந்த அசெட்டை வாங்கியிருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். 8 கோடிக்கு தான் வாங்கியிருக்குது. ஆனால் இன்றைக்கி பிஜிஎம்னுடைய வேல்யூவேஷன் ஸ்டில் இன்றைக்கி டேட் என்னன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, இதை வந்து எம்ப்ளாயிங்களுக்கு வீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அஃபிடேட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. நகரத்தாம இதில் இருக்குது 2007 இருக்குது. இது மேனேஜ்மெண்ட்டு டெவலப் பண்ணாங்க. இதை எடுத்து நீ பார். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, தொழிலாளிகளுக்கு வீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் அஃபிடேட் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. சார் இப்போ திடீர்னு தொழிலாளிகள் 2-3 வீடு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் சார்? சார் காரணம் பார்த்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து தவறான ஒரு கண்ணோட்டத்தில் போயிருக்கு. இப்போ இது எல்லாமே லீகலாக இருக்குது. 2 வீடு வந்து மேனேஜ்மெண்ட் அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்து பேமெண்ட் டிடக்ஷன் ஆகிட்டு பண்ணுறது தான் வீடு எங்களுக்கு. இப்போ இந்த திடீர்னு வந்து இடைவெளி இப்போ இருக்கிற இவங்களுக்கு தெரியாது, எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லை அவங்ககிட்ட. செக்யூரிட்டி ஆஃபீஸர் சில டாக்குமெண்ட்ஸ் நானே கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, அவர் என்ன பண்ணார், எம்ப்ளாயிங்களை தொந்தரவு கொடுத்தார். நீ தொந்தரவு கொடுக்கும்போது என்ன பண்ணேன் நான், எம்ப்ளாயிங்களுக்கு இதை பார், இது டெபாசிட் இருக்குது 90 டெபாசிட் பண்ணியிருக்கிறது. இது பாருங்க ரெண்ட்டு. இது மேனேஜ்மெண்ட்டே புல்டன் போட்டேன். நீ பிஆர்எஸில் போங்க, போனீங்கன்னா உங்களுக்கு நான் வீடு கொடுக்குறேன்ட்டு புல்டன் போட்டுக்கிறேன். மேனேஜ்மெண்ட்டே புல்டன் போட்டுக்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் வீடு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்களே புல்டன் போட்டுக்கிறாங்க. வீடு கொடுக்கணும்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் சொல்லலை, நீ புல்டன் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 10 ரூபான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 10 ரூபான்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 10 ரூபா போட்டு எங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வரதில்லை. எங்களுக்கு வரது வெறும் 150-200 ஸ்கொயர் ஃபீட் தான் வருது. 300 ஸ்கொயர் ஃபீட் நீயே கேல்குலேஷன் கொடுத்தோம்னா எங்கள் வீடு எவ்வளோ வருது, நான் வீடு காட்டினேன்ல, அது 300 ஸ்கொயர் ஃபீட் கால் சைடு கூட இல்லை. இந்த கால் சைடுக்கு தான் நாங்கள் சண்டை போட்டுனோம். இது வந்து இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியல. லாஸ்ட்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கூட சொல்லியிருக்கிறாங்க, எம்ப்ளாயிங்களுக்கு லாஸ்ட்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு என்னென்னா 92 வேஜ் ரிவிஷன் இல்லாததுனால எல்லா தலைவரும் சேர்ந்து நம்ம கேஸை போட்டனால 52 கோடி தொழிலாளி கொடுன்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஆர்டர் பண்ணிச்சு. அந்த நேரத்தில் பிஜேபி கவர்மெண்ட்டு எங்களை எதுக்கும் கண்டுக்கல. மறுபடியும் நம்ம ஒரு கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணோம். அப்போ என்ன சொன்னாங்க அவங்க, ரைட் தொழிலாளிக்கு வேஜ் ரிவிஷன் ஆகல, லோ பேமெண்ட்டில் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க, எஸ்டிபிபியில் போயிருக்காங்க, அதனால் அவங்க கொடுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி 52 கோடி கொடுத்துருந்தா அது இன்ட்ரெஸ்ட் சேர்த்து அவங்களுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ இது மேலே தான் நம்ம போயிட்டுக்கிறோம். இதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க, திடீர்னு எம்ப்ளாயை க்ளாஸ் பண்ணுறதுக்கு வீடு எடுத்துனுக்குறாங்க. இது வந்து லீகலாக மேனேஜ்மெண்ட்டு லீகலாக தொழிலாளிக்கு கொடுத்த வீடு, பர்சனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து வீடு, அப்பாயின்மெண்ட் பண்ண வீடு இது. அதனால் இந்த வீடை நாங்கள் எந்த காரணத்தை மட்டும் கொடுக்க முடியாது. இப்போ எங்களுக்கு உங்களே சண்டை வைக்கிறாங்க.
இப்போ தொழிலாளி என்ன சொல்கிறான், சும்மா அண்ணா தசை கட்டின்னு அவனை காலி பண்ணுன்றான். அப்போ எங்களுக்கு சண்டை தானே வைக்கிறேன். நீ தானே இப்போ 10,000 வீடு இருக்குது, நீயே கணக்கு கொடுத்துட்டு இப்போ வந்து வீடு காலி பண்ணுறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்குது சொல்லுங்கள்? இது நியாயம் இல்லை, இது அநியாயம் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு. எம்பி கவனத்துக்கு நான் கொண்டு போகிறேன். எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துன்னு போயிட்டு கோர்ட்டில் ஒரு ஃபைல் பண்ணுறேன், கேஸு லேபர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறேன். இது மேலே ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. தெரிலன்னா நன்மதி சொல்லும் ஓஎஸ்டி வந்து கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். அவரை கேட்டால் அவர் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவார். அவருக்கு தெரியும். நாங்கள் ஏற்கனவே பாருங்கள் அருண் ஜேட்லி சாரை மீட் பண்ணோம். அவர்கிட்ட மெமராண்டம் கொடுத்துருவோம். இந்த விஷயமா அப்போவே நாங்கள் மெமராண்டம் அருண் ஜேட்லி வந்திருந்தார், அவர்கிட்டே நாங்கள் கொடுத்துருவோம். இப்படி அந்த காலத்துலேருந்து நம்ம ஐஎன்டிசிக்கு இதை நம்ம வலியுறுத்தினே வரும். எல்லாமே வந்துட்டு நாங்கள் கரெக்டாக வழி. அடுத்து இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பிஜிஎம்மில் வந்து 1972 வந்து 1972 கர்நாடகா ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வாங்குச்சு. இந்த பிஜிஎம்மில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அன்றைக்கி எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 8,51,14,000 வாங்கிக்கிறாங்க. இந்த அசட் எவ்வளோங்க? 8,51,14,000 வாங்கியிருக்கிறாங்க. இது பாருங்க டாக்குமெண்ட்ஸ். இது பாருங்க 72 வாங்கினது 8 கோடி தான் இந்த அசட்டை வாங்கியிருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். 8 கோடிக்கு தான் வாங்கியிருக்குது. ஆனால் இன்னைக்கு பிஜிஎம்னுடைய வேல்யூவேஷன் ஸ்டில் இன்னைக்கு டேட் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு பிஜிஎம்னுடைய சொத்துடைய மதிப்பு இன்னைக்கு எவ்வளோ? 3,000 கோடி. கோடிக்கு வாங்கின இது வந்து 48 வருஷத்தை தொழிலாளியுடைய உழைப்பு. இந்த உழைப்பினாலே இன்னைக்கு வந்துக்கிட்டு இது வந்து 3,000 கோடி. இது நான் கொடுக்கல, இது மேனேஜ்மெண்ட் கொடுத்தது கோர்ட்டுக்கு. 3,000 கோடி, ₹1 ₹2 இன்னைக்கு இதனுடைய மதிப்பு. அடுத்து டைல் டம்ஸ், சைனட்டு மண்ணுடைய இன்னைக்கு சைனட்டு மண்ணுடைய வேல்யூ வந்து 30,000 கோடி. ₹1 ₹2 இல்லை, இதுவும் கவர்மெண்ட்டு கொடுத்த ரிப்போர்ட். சைனட்டு மண் செப்பரேட் பாருங்கள். இதில் வந்து அசட் வேல்யூவேஷனில் மில்லு, லேண்டு, பில்டிங் எல்லாம் போட்டுக்கலாம். சைனட்டு மண் செப்பரேட், சைனட்டு மண் இல்லை. இதில் கொடுத்துக்கிறது கவர்மெண்ட் என்எம்டிசின்றவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. பாருங்கள் நீ எடுத்து 3,000 கோடி அவங்க கவர்மெண்ட்டுக்கே சப்மிட் பண்ணிக்கிறாங்க. 3,000 கோடி. அப்போ எங்களோட சொத்து, எங்களுடைய உழைப்பு, இந்த என் தொழிலாளி கஷ்டப்பட்டு எத்தனை ரத்தம் சிந்தி எத்தனை பேர் உயிரை தியாகம் பண்ண சொத்து தானே இதெல்லாம். எங்களுக்கு இந்த வீடு சொந்தம் இல்லையா? சும்மா இருக்கிற கமர்ஷியலுக்கெல்லாம் நீ கொடுக்குற, எங்கள் ஏக்கர் கணக்கில் வீடு கொடுக்குற. எத்தனை ஏக்கர் கொடுத்துருக்குற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட்டு தானே. கேஐபிக்கு எவ்வளோ கொடுத்துருக்குற? எஃப்ஐ கூட எவ்வளோ கொடுத்துருக்குற? ஏன் இது கூட எங்களுக்கு தான் சொந்தம். இந்த பில்டிங் கூட, இந்த இடம் கூட எங்களுக்கு தான் சொந்தம். நாங்கள் கேட்கறது கால் கூட இல்லை, துண்டு 300 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி வாழ முடியாதுல்ல? அன்னைக்கு நீ கொடுத்த நீங்கள் அன்னைக்கு பசங்க ஆகிப்போச்சு, 4-5 பசங்க இருக்காங்க. அப்போ அது மேனேஜ்மெண்ட் கருத்தில் கொண்டு தான் எங்களுக்கு அது அன்றைக்கி அதன் தாயாக பேசினார். பிஜிஎம்எல்லாம் பேசினார். வீடுகளை பிரிச்சுட்டு எதுவுமே கொட்டாதீங்க, எம்ப்ளாயி கொடுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதன் தாயாக பேசி அதன் தாயாக பண்ணல தான் அடிஷ்னல் வீடு பண்ணது 94 பண்ணுது. அப்போ தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுது. இன்றைக்கி 10,000. ஆனால் நாங்கள் ஒரு சென்சஸ் எடுக்கிறோம். அவங்க மேனேஜ்மெண்ட்டு கம்பெனி மூடும் போது 12,000 சில வீடு இருந்துச்சு. ஆனால் இவங்க காட்டிக்கிறது 10,911 வீடு தான் காட்டிக்கிறாங்க. நாங்கள் ஒரு சென்சஸ் எடுக்கிறோம். கம்ப்ளீட்டாக அந்த எண்டுலேருந்து எந்த ஒன்று எடுத்து ஐஎன்டிசி சர்வாய் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இவங்க தப்பாக சொல்கிறாங்க. இன்னும் அதிகமான வீடு இருக்குது. நாங்கள் 2000 பிறகு கட்டின வீடை நாங்கள் கணக்கு சொல்கிறோம். 2000க்குள்ளே கட்டின வீடுங்க தான் நாங்கள் கணக்கு சொல்கிறோம். 2000 பிறகு வீடு கட்டினாங்க பாரு, மேனேஜ்மெண்ட்டு காசு வாங்கி கட்ட அலோவ் பண்ணிட்டு பாரு, அதுக்கு நாங்கள் வரல. நாங்கள் கேட்குறது எம்ப்ளாய். இப்போ நம்ம என்ன இருக்கோம், 5,000 வீடு வந்து ஆத்தரைசேஷன், அன்ஆத்தரைசேஷன். அத்தை வந்து டெபாசிட் வாங்கி ₹1,000 டெபாசிட் வாங்கி ₹100 வாடகை வாங்கி ஐஎன்டிசி அக்ரிமெண்ட் பண்ணிக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. இதுதான் நாங்கள் கேட்குறோம். எஸ்சிபிபி எம்ப்ளாய்க்கு 2 வீடு கொடு, வெறும் 300 பேர் தாங்கிறாங்க. 300 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது. அப்போ எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தது, ப்ரொமோஷன் பிரகாரம் தான் கொடுத்து அத்தனை எங்களுக்கு கூட லீகலாக இருக்குது. நாங்கள் லீகலாக பண்ணுறோம். அதனால் தொழிலாளி எந்த விதம் நீங்கள் பயப்படாதீங்க. நமக்கு வீடு கிடைக்கும், அதுக்கு தகுந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம். நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்மளை கையெழுத்து கும்பிட்றோம். ஏன்னா நீங்கள் தான் பத்திரிக்கைக்காரங்க, நீங்கள் தான், உங்கள் மூலியமாக தான் இது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தத்துவம். என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் நான் கொடுக்குறோம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாது, மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த ரெக்கார்டும் இல்லை. அதனால் நாங்கள் கொடுக்குறோம் லீகலாக. இது கோர்ட்டு மூலிமா நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். எம்பிக்கு ஒரு காப்பி கொடுக்குறோம், மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் மீட் பண்ணுறோம்.
இதன் மூலிமா தொழிலாளி எந்த பீதியும் நீங்கள் அடையாதுங்க. ஐஎன்டிசி உங்களுக்கு இருக்கும். எல்லா தலைவருமே செய்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு முடிஞ்சது எல்லா தலைவரும் பேசுகிறாங்க. செய்யிட்டு அவங்கவுங்க முடிஞ்சது என்ன செய்ய எல்லா தலைவர்கிட்ட போட்டோம். அவங்க யார்கிட்ட போய் பேசுகிறாங்களோ பேசிட்டோம். 4 பக்கமும் பேசிட்டோம். ஆனால் நாங்கள் வந்து ஐஎன்டிசி சார்பாக சொல்கிறோம், லீகலாக இதை நாங்கள் பண்ணுறோம். எங்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நாங்கள் இது பண்ணுறோம். அதனால் பீதி அடைய வேணும் தொழிலாளி. எஸ்சிபிபி எம்ப்ளாய்க்கு அடிஷனல் பீதின்றது கிடையாது. அது 2 ரூம் அது வந்து சொந்தமாக கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம்னாங்க. அதுக்கு அந்த வழியை நாங்கள் பண்ணுறோம். இதன் மூலயமா கேட்டுக்கிறோம் தொழிலாளி பீதி அடைய வேண்டும். நன்றி வணக்கம். For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Peak. One-stop solution for your neuro and holistic problems. Dr. J. Mariadas, near Municipal Ground, First Cross Road.